எந்த தலைவர்களுமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. ஜெயலலிதா இருந்திருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காங்க, அதன் பிறகு விஜயகாந்த் எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு மோசமா ஒரு அசிங்கமா இந்த வார்த்தையை ஒருத்தவங்க கேட்குறாங்க, அசோசியேஷன் சொல்ற இந்த மாதிரி பேசிட்டாங்க சார். என்ன பேசினார் சார்? சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில? இல்ல அவரு தான் அவர் குடும்பத்துல போய் சொல்ல முடியுமா? அவங்க கட்சிக்காரங்க திரும்ப திரும்ப அதே திரும்ப சொல்றாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாரு, அப்படிதான் செய்வேன். அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டிருக்கணும். நீங்க புரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு. அப்பவே சார் இது பல்லு படாமன்னு சொன்னீங்களே சார், கிராமத்துல பழமொழி, அதை ஒரு தடவை முழுசா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல திருன்னு முழிச்சிருப்பார். பிரதர் சாரி அப்படின்றதெல்லாம் வேணாம். இனிமேல் இந்த சாரியே கேட்காதீங்க. சாரிக்கு அதுக்குண்டான மரியாதை போச்சு. நீங்கள் வந்து சாரியே கேட்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து ஒரு தடவை இல்லை, அசீப் சொல்லும் மாதிரி ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பேசுறது, அப்புறமா உடனே நாங்கள் வந்து எங்கள் ஊரில் பேசினோம், நாங்கள் எங்கள் ஊர்லேயும் தான் நிறைய பேசுவோம், திருநெல்வேலியில் பேசுகிற கதையெல்லாம் இங்கே வந்து பேசினோன்னா அது வந்து அந்தந்த சூழலுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை தான் பேச. ஊடகவியலாளர்களை எந்த கட்சி மோசமாக பேசியிருந்தாலும் விமர்சித்திருந்தாலும் அதற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அது திமுக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி. இதுல முக்கியமான வித்தியாசமாக என்ன பார்க்கிறேன்னா, திமுக மீது விமர்சனம் வரும்போது அவங்க உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதிமுக இருந்து ஒரு நபரை வெளியேற்றி இருக்கிறார்கள், கட்சியை விட்டு நீக்கி இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஆனா பாஜக மட்டும்தான் தொடர்ந்து அதை ஊக்குவிக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்றத வந்து இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு கேவலமாக ஒரு நபர், அதுவும் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு இவ்வளவு கேவலமாக பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் பேசுவார். வாய் கூசுவதற்கு அவர் கடைசியாக அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை அப்படின்றது சொல்லுவதற்கே வாய் கூசக்கூடிய ஒரு விஷயம். மனிதநேயம் மிக்க பத்திரிகையாளர்களிடம் கேவலமா நடந்து கொள்வது முதல் முறை அல்ல, பல முறை நடந்திருக்கிறாரு. சுட்டி காட்டுறதா இருந்தா உங்களுக்கு தெரியும். 100 ரூபாய், 2 ரூபாய், 200 ரூபாய், 1000, 2000 ஒரு முறை ஏலம் விட்டார். அப்பவே கடும் கண்டனங்கள் வந்தது. அப்பவும் திருத்திக்கல. அடுத்து பத்திரிகையாளர்களை குரங்கு என்று கேவலமா பேசினார். அப்போ எவ்வளவு பேர், அதாவது செய்தி சேகரிக்க செல்பவர்கள் ஒரு ஊடகத்தினுடைய பணியாளர்கள், அவர்கள் என வேறு வழி இல்லாம இந்த அவமானங்களை சகித்துக் கொண்டு இருக்க வேண்டிய நிலை. இந்த சூழலை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தாக்குதல். இப்போ அண்மையில் அவர் நடத்திய தாக்குதல் சத்தியமா ஒரு 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 குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு. சுமாராக ஒரு மாநிலங்களை, வட மாநிலங்களை சேர்ந்த பத்திரிகையாளர்கள்ட்ட கலந்துரையாடுற வாய்ப்பு கிடைச்சது. அதில் ஒருத்தர் கூட இதை பற்றிய விழிப்புணர்வோ கிடையாது. அந்த மாநாட்டு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் பஜனை பாடணும்னு சொல்லி எல்லாரும் அந்த பஜனையை பாடி உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இங்கே வந்து நினச்சே பார்க்க முடியாத ஒன்று. அது நமக்கு எனக்கே அங்கே சந்தேகம் வந்துருச்சு, இது பத்திரிகையாளர்களுடைய அமைப்பு மாநாடா இல்லை நம்ம ஏதாவது வேறு இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டம் எதுக்காவது வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. அதில் கொஞ்சம் பேர் கையில் வந்து ஒரு பையை கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஏன்னா இது ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், எதுக்குங்க பை கட்டிட்டு தெரியுங்கன்னா, அது வந்து அந்த உத்திராட்ச மாலையை வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கண்டினியூவாக சொல்லணும், சொன்னால் நினச்சது நடக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு. அதை வந்து உத்தரப்பிரதேச மாநில பத்திரிகையாளர் சங்க தலைவர் அப்படி கட்டிக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கார் நாள் பூரா. அவரை நான் கழட்டி காட்ட சொன்னேன், அது காட்டினார். ஏன்னா எப்படி இருக்காங்கன்றது அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது. பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் குறித்து மிகவும் கீழ்த்தரமான முறையில் விமர்சனம் செய்திருந்தார். அது குறித்த படக்காட்சிகளை பார்த்து புண்பட்டு போனேன். எனது 45 ஆண்டுகால பத்திரிகையாளர் அனுபவத்தில் இவ்வளவு தரம் தாழ்ந்த பேச்சை கேட்டதில்லை. காது கூசும் அளவுக்கு கேவலமாக பேசிவிட்டு பின்னர் அது தமிழ்நாட்டின் சாதாரணமாக கூறப்படும் எடுத்துக்காட்டு என்று சொல்லி மன்னிப்பு கூந்தல் கேட்க முடியாது என்று திரு அண்ணாமலையின் செருக்கை அடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றே நான் உணர்கிறேன். இவ்வாறு கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் திரு அண்ணாமலை அவர்களை ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டிய தருணம் இது. திரு அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் ஆனது முதலே இப்படித்தான் நடந்து கொள்கிறார் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான். கேள்வி கேட்கும் பத்திரிகையாளர்களை பொதுவெளியிலேயே திட்டுவது, சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு தொலைபேசி தகவல் கொடுத்து அச்சுறுத்துவது, பெண் பத்திரிகையாளர்களிடம் தரக்குறைவாக நடந்து கொள்வது, கடினமான வினாக்களை எழுப்புபவர்கள் காசு வாங்கி கொண்டு செயல்படுகிறார்கள் என்று குற்றம் சாட்டுவது என்று உச்சகட்ட அராஜகமாக செயல்படும் அண்ணாமலை அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இனியும் இதை பொறுத்துக் கொள்ள தேவையில்லை. அண்ணாமலை அவர்களின் கூட்டங்கள் மற்றும் சந்திப்புகளை புறக்கணிப்பது ஒன்றே வழி. எல்லா செய்தி நிறுவனங்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். திரு அண்ணாமலை அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை இன்றைய கூட்டத்தில் பதிவு செய்வதோடு நிற்காமல் மேலதிக நடவடிக்கைகளை போராட்டக் குழு பரிசீலிக்குமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அண்ணாமலை அவர்களின் அராஜக பேச்சுக்கள் குறித்த
படக்காட்சிகள் மற்றும் இன்றைய கூட்டத்தின் தீர்மான விவரங்களை பிரதமர், உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பாரதிய ஜனதாவின் தலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும். பிரஸ் கவுன்சில், அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கங்கள், ஆசிரியர்கள் அமைப்புகள் போன்றவற்றில் முறையிட வேண்டும். உரிய நீதிமன்றங்கள் மூலம் நிவாரணம் தேட வேண்டும். தமிழக அரசின் செய்தித்துறை மற்றும் பத்திரிகையாளர் வாரியத்தில் முறையிட வேண்டும். உளவியல் ரீதியாக மனித உரிமை மீறல் என்கின்ற அடிப்படையில் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்க வேண்டும். உளவியல் பாதிப்புக்கு உள்ளான பெண் பத்திரிகையாளர் மாநில தேசிய மகளிர் ஆணையத்தில் முறையிட வேண்டும். ஒன்றுபட்டு பலத்தை காட்ட வேண்டிய தருணம் நெருங்கிவிட்டது. இனியும் மௌனம் காத்தால் அது அண்ணாமலை அவர்களின் தான் தோன்றித்தனத்தின் நடவடிக்கைகளை மேலும் அதிகப்படுத்தும். இந்திய காவல்துறை பணியில், ஐபிஎஸ் பணியில் அதிகாரியாக பணிபுரிந்த அண்ணாமலை அவர்கள் தன் பணிக்காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை கர்நாடகாவில் பணிபுரியும் நமது சக பத்திரிகையாளர்கள் மூலம் தெரிந்து கொள்ள ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க வேண்டியதும் இந்த தருணத்தில் மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்றுபட்டு நிற்பதன் மூலம் அகில இந்திய பத்திரிகை உலகிற்கும் ஒற்றுமை செய்தியை விடுப்போம். அவமான சொற்களை சகித்துக் கொண்டு தன்மானம் இழக்க வேண்டிய அவசியம் இனி நமக்கு இல்லை. போராட்டம் வெல்லட்டும். அன்பன் ஷியாம். தமிழ்நாடு இன்றைக்கு சமூக நீதியின் பூமியாக இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் பத்திரிகைகள் ஆற்றிய பங்கு, ஊடகங்கள் ஆற்றிய பங்கு. இந்த சமூக நீதி வரலாற்றை தகர்க்காமல் இங்கு ஒரு மக்கள் விரோத, ஒரு மதவெறி அரசை உருவாக்க முடியாது என்கிற காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக பிஜேபியுடைய மாநில தலைவர் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தும் விதமாக, அவர்களுடைய கண்ணிய குறைவாக, அவர்களது சுயமரியாதையை சேலஞ்ச் பண்ணுகிற விதமாக தொடர்ச்சியாக பேசி வருகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இது ஏதோ அவர் போகிற போக்கில் பத்திரிகையாளர்களை வசைபாடி விட்டார் அல்லது வசவு மாறி பொழிந்து விட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு வலதுசாரி மதவெறி வேலை திட்டத்தின் ஒரு பகுதி. நீங்கள் ஒட்டுமொத்தமாக 2013 அல்லது இந்தியாவுடைய செய்தி அறைகள் முழுக்க என்ன நடந்து கொண்டிருந்தது 2012-13 அல்லது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டின் செய்தி அறைகளோ பிற செய்தி அறைகளிலோ என்ன நடந்து கொண்டிருந்தது? நமது நண்பர்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் செய்தி அறைகளிலிருந்து டெல்லி சுட்டிக்காட்டியதன் விளைவாக, மதவெறி வலதுசாரி ஆட்கள் சுட்டிக்காட்டியதன் விளைவாக பத்திரிகைகளை விட்டு, ஊடகங்களை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது என்பது நமக்கு தெரியும். அதையெல்லாம் இங்கு நினைவு கூறவோ அதை அந்த காலக்கிரம வரிசைப்படி அந்த புள்ளி விவரங்களை அடுக்கவோ நான் இங்கு வரவில்லை. இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் பிறல் செய்திகள் என்கிற மிஸ்இன்ஃபர்மேஷன், பொய் செய்திகளை அதிகமாக பரப்பிதான் வலதுசாரிகள் ஆட்சியை பிடிக்கிறார்கள். இது உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஒரு போக்காக இருக்கிறது. எனவே இந்த சமயத்தில் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல், ஊடகங்களின் மீதான தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இது போன்ற தமிழின் முன்னணி ஊடக ஆளுமைகள் இங்கே ஒன்று கூடியிருப்பது தமிழ்நாடு தான், தமிழ்நாடு என்றைக்கும் சமூக நீதி பூமிதான் என்பதை நிலைநாட்டுவதாக, அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு காட்சியாக இங்கே நம் முன்னால் இருக்கிறது. இத்தனை ஊடகங்கள் இந்த செய்தியை சேகரிக்க வந்திருக்கிறார்கள் என்றால் இது சமூக நீதி பூமி, இது தமிழ்நாடு என்பதை அண்ணாமலைக்கு நீங்கள் என்ன செயல் திட்டம் வேண்டுமென்றாலும் வைத்திருக்கலாம். ஆனால் இங்கு சமூக நீதி செயல் திட்டம் இல்லாத ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த அடித்தளமும் இருக்காது என்பதை மீண்டும் மீண்டும் உரத்து சொல்வதான ஒரு பணிதான் எங்களுடைய பணி. இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் தமிழின் இதழியல் வரலாற்றை சொல்லும்போது 1850களில் தொடங்கியதாக சொல்கிறார்கள். ஏறக்குறைய 175 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ்நாட்டின் ஊடக வரலாற்றில் என்றைக்குமே இந்த வலதுசாரித்தனமோ மதவெறித்தனமோ என்றைக்குமே எடுபட்டதில்லை. இது வள்ளலாரின் பூமி, வைகுண்டரின் பூமி. இங்கு இதை தாண்டிய ஒரு கொள்கையை நீங்கள் நிலைநாட்ட நினைத்தால் அதை இந்த ஊடகம், இந்த சமூகம், இந்த மக்கள் எதிர்ப்பார்கள் என்று சொல்வதற்காகத்தான் இந்த மேடை அமைந்திருக்கிறது. இந்த பேச்சை பேசியதற்காக ஏற்கனவே பலமுறை பத்திரிகையாளர்களை இழிவாக, அவர்களது சுயமரியாதையை சீர்குலைக்கும் வகையில், கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். அதற்கெல்லாம் மொத்தமாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறதுனால நான் சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். அப்படி குறிப்பாக 2 விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இன்றைக்கு
தொடர் திருஞானம் சுட்டி காட்டியது போல் அண்ணாமலையோட வீடியோ எடிட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்னோட வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தேன், திமுக மட்டும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டை திமுக மீது மட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் அந்த மட்டும் கட் பண்ணிட்டு போட்டிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திமுக பாஜக மட்டுமல்ல, ஊடகவியலாளர்களை எந்த கட்சி மோசமாக பேசியிருந்தாலும் விமர்சித்திருந்தாலும் அதற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஊடகவியலாளர்களும் குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி. இதில் முக்கியமான வித்தியாசமாக என்ன பார்க்குறேன்னா, திமுக மீது விமர்சனம் வரும்போது அவங்க உடனே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அதிமுகலேருந்து ஒரு நபரை வெளியேற்றி இருக்கிறார்கள், கட்சியை விட்டு நீக்கியிருந்தாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பாஜக மட்டும்தான் தொடர்ந்து அதை ஊக்குவிக்கும் ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இரண்டாவதாக, நிறைய பேர் பேசுவாங்க, நான் குறிப்பாக கோயம்புத்தூரில் அந்த பெண் பத்திரிகையாளரை அண்ணாமலை பேசிய விதம் பற்றி இங்கே முக்கியமாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜக எப்படி ஒரு ட்ரால் ஆர்மியாக செயல்பட்டுருக்கு. பாஜகவனுடைய ட்ரால்ஸ்க்கு எதிராக நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு சூழலில் அண்ணாமலை வந்து ஒரு பிக்கெஸ்ட் ட்ரால் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து செயல்பட்டார். அவர் அங்கே அந்த பெண் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்குறாங்க, கட்சியில் நீங்கள் மாநில தலைவராக இல்லைன்னா நீங்கள் கட்சியில் கண்டினியூ பண்ணுவீங்களான்னு. இது எந்த பத்திரிகையாளரும் எந்த அரசியல்வாதியையும் பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இங்கே வாங்க, மைக் முன்னாடி கேமரா முன்னாடி நில்லுங்க, உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்றது புரியல. நிச்சயமாக அவருடைய ட்ரால் ஆர்மியை வந்து அந்த பத்திரிகையாளரை நோக்கி ஏவுவது தான் அதோடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஒரு பெண் பத்திரிகையாளராக நான் உண்மையிலேயே அதுதான் நோக்கமாக இருக்கும் நம்புகிறேன். அந்த மாதிரியான நோக்கங்களை முறியடிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது. அதனால் இது மன்னிப்பு கோருவதோடு அவர் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ மன்னிப்பு கோருவதோடு நம் போராட்டம் முடியணுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இங்கே இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அதற்கான பதிலை தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி. அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் குறித்து தவறாக பேசியதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கண்டன கூட்டம் கிடையாது. ஏற்கனவே பல முறை அவரே இன்று வந்து இந்த கூட்டம் குறித்து ஒரு சின்ன காணொலியை வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொலியில் அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்னை எதிர்த்து 3வது முறையாக இதே ஆண்டில் 3 முறை வந்து பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னு. அவருக்கு வழக்கம் போல் 20,000 புத்தகம் போல் இந்த கணக்கும் அதுதான். எனக்கு தெரிஞ்சு 2வது ஆர்ப்பாட்டம் இது. இதற்கு முன்னர் வந்து இதே போன்று பத்திரிகையாளர்களை இழிவாக பேசியதற்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய வாயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். அதற்கு பிறகு எல்லாரும் யோசிக்கலாம், இப்போ பேசும்போது எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், தொடர்ந்து இப்படி பேசுகிறார், நீங்கள் வந்து எதிர்வினை ஆற்றுகிறீர்கள், இதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி, இதை தான் அவர் விரும்புகிறார், அதற்கு நீங்கள் ஏதோ தீனி போடுற மாதிரியாக வேலையை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை எல்லாரும் முன்வைக்கிறாங்க. நான் இன்னொரு வகையில் அதை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படி இவ்வளவு கேவலமாக ஒரு நபர், அதுவும் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து கொண்டு இவ்வளவு கேவலமாக பத்திரிகையாளர்களை பார்த்து அவர் பேசுவார், வாய் கூசுவதற்கு அவர் கடைசியாக அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தை அப்படின்றது சொல்லுவதற்கே வாய் கூசக்கூடிய ஒரு விஷயம். இவர் ஒரு சாதாரண ஒரு நபரை, ஏதும் அறியாத ஒரு நபரை கூட கூப்பிட்டு வந்து ஒரு மேடையில் நிற்க வச்சு அவர்கிட்ட ஒரு மைக்கை நீட்டினா தன்னால் ஒரு கான்ஷியஸ்னஸ் வந்துடும். அதாவது நாம் இன்னைக்கு வந்து பேச போகிறது 10,000 பேர் பார்க்க போகிறார்கள், அப்போ நான் வந்து கேர்ஃபுல்லாக பேசணும், நான் வழக்கமாக வீட்டில் பேசுகிற விஷயம் வேறு, நான் இன்னைக்கு இந்த இடத்துல இன்னும் பேசுகிற விஷயம் வேறு அப்படின்ற ஒரு புரிதலோடு அவர்கள் பேசுவார்கள். அப்போ அவர்களிடம் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வராது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி விட்டு எங்கள் ஊரில் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை அவர் கேவலப்படுத்திருக்கிறாருன்னா, ஏனுங்க வாங்க போங்க ஏன் கண்ணு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பகுதியை சேர்ந்த அந்த பகுதி மக்களை, அவங்க கோவமாக பேசினா கூட ஏன் கண்ணு அப்படின்னு தான் கோவமாக பேசுவாங்க அந்த பகுதி மக்கள். அந்த பகுதி மக்களை அவர் கேவலப்படுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சில மாதங்களுக்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு சின்ன ஆடியோ, அண்ணா எனக்கு அர்ஜென்ட்டாக 2 திருக்குறள் வேணும்னா, ஞாபகம் இருக்கா? அந்த 2 திருக்குறள் இப்போ பார்சல் பண்ணலாம் அவருக்கு. ஒன்று, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு, எதை காக்காட்டையும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் வாயடக்கத்தை கற்றுக்கொள், பொது இடத்தில் என்ன பேசணுங்கிறத கற்றுக்கொள். இது அண்ணாமலைக்கு பார்சல் செய்யக்கூடிய முதல் திருக்குறள். 2வது, தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டபடு. தீயினால் சூடு வச்சா கூட ஆறிடும், வடு மட்டும்தான் இருக்கும், ஆனால் நாவினால் சுட்டால் காலத்துக்கும் இருக்கும். இது வந்து அண்ணாமலை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அவர் வந்து காவல்துறையில் வந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். தமிழ்நாட்டின் அரிச்சுவடி நண்பர் பீர் முகமது சொன்னது போல, தமிழ் மண் சமூக நீதி மண், தமிழ் இதழியலும் சமூக நீதி இதழியல், பெரியார் முதல் அண்ணா முதல்
காமராஜர் எல்லாரும் பண்படுத்திய ஒரு அருமையான மண். ஜீவா போன்ற மகத்தான தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் சமூக நீதி, சமத்துவம், மனிதர்களிடத்தில் ஒரு நேயம், இதை தாண்டி என்ன இருக்கும்? எல்லாருமே அந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள். பட் இவர் ஒரு தவறான சிந்தனையின் பிரதிநிதி. அவர் ஒரு மனிதநேயமிக்க பத்திரிகையாளரிடம் கேவலமாக நடந்து கொள்வது முதல் முறை அல்ல, பல முறை நடந்திருக்கிறாரு. சுட்டி காட்டுறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும், 100 ரூபா, 2 ரூபா, 200 ரூபா, 1000, 2000 ஒரு முறை ஏலம் விட்டார். அப்போவே கடும் கண்டனங்கள் வந்தது, அப்பவும் திருத்திக்கல. அடுத்து பத்திரிகையாளர்களை குரங்கு என்று கேவலமாக பேசினார். அப்போது எவ்வளோ பேர், அதாவது செய்தி சேகரிக்க செல்பவர்கள் ஒரு ஊடகத்தினுடைய பணியாளர்கள், அவர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த அவமானங்களை சகித்து கொண்டு இருக்க வேண்டிய நிலை. இந்த சூழலை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் தாக்குதல். இப்போ அண்மையில் அவர் நடத்திய தாக்குதல் சத்தியமாக ஒரு 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 குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு. அதுக்கு என்னுடைய ஒரு பழைய கால நண்பர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் கான்வென்ட்டில் படிச்சிட்டாரு, என்ன மாதிரி கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சிருந்தா தெரியும். சரி, அந்த நண்பன்கிட்ட கேட்டால் தெரிஞ்சுக்கலாம்ல, இவ்வளோ கேவலமாக பேசிட்டோமேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கலாம்ல. அதையும் நியாயப்படுத்துகிறார்கள் சில நண்பர்கள். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா இதை எதிர்த்து கேட்கலன்னா என்ன ஆகும்? இன்றைக்கு பார்த்துக்கலாம் எல்லாரும். நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவ்வளவு கேவலமாக கொலை மிரட்டல். திருப்பூரில் நம்முடைய ஒரு தோழரை 28 வெட்டி வெட்டியிருக்கிறாங்க. நியூஸ் 7 தியாகச்சம்பல்கிட்ட காலையில் பேசினேன். கரெக்டாக நரம்புகள் இருக்கிற இடமா பார்த்து வெட்டியிருக்கிறான். இதெல்லாம் என்ன காரணம்? ஒற்றுமை இல்லை, ஊடகவியலாளர்களும் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமையை சாதிக்க வேண்டிய ஒரு அமைப்பு சீரழிந்து கிடக்குது. நான் இதை சொல்கிறேன்னு சிலர் வருத்தப்பட வேணாம். இந்த கூட்டமே அங்கே நடந்திருக்கணும், சரியா? இங்கே நடத்துகிறோன்னு சொன்னால் நம்முடைய சில இயலாமை, இந்த இயலாமைக்கு இப்பொழுதாவது ஒரு மாற்று கொண்டு வரணும். இந்த கூட்டம் ஒரு தொடக்க முனையாக இருக்கணும். பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்கள் யாராவது அசிங்கப்படுத்தினால், அவர் எந்த கட்சி வேணாலும் இருக்கலாங்க, பேசக்கூடாது, சரியா? லெட் இட் be taken as final word. எந்த கட்சிக்காரரும், அதை தாண்டி எந்த பிரபலமும் ஊடகவியலாளரை, அதுவும் மைக்கு போடுறவங்கலாம் சாதாரண நண்பர்கள், என வயிற்று பிழைப்புக்காக சிரமங்களை தாண்டி இருக்கக்கூடியவங்க. அவங்கெல்லாம் அண்ணாமலை உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஏற்கனவே சில கேள்விகள் கேட்டதுக்காக அந்த சேனல் ஹெட்டிட்ட சொல்லி, ஓனர்கிட்ட சொல்லி வேலையை விட்டு தூக்குனதெல்லாம் நடந்தது. இனியும் அதை அனுமதிக்க வேண்டாம். ஒன்றுபட்டு இருந்தால் அது சாத்தியமே. இன்னும் சில சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அதில் லேயர்ஸ், ஒரு ஆனியனை லேயர்ஸ் உரிக்க அதில் ஃபர்ஸ்ட் லேயர்ஸ் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே திமுக ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து திமுகவை இன்றைக்கு ஏன் ஆதரிக்கிறோம்? நாட்டையே அச்சுறுத்துகிற ஒரு பாசிச பாம்பு, ஒரு சுனாமி மாதிரி வந்துட்டு இருக்கு. இதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே அமைப்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. அதனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இதை மறைத்து விட்டு இவங்கெல்லாம் திமுகன்னு ஒரு முத்திரை குத்தி, அண்ணாமலையும் சரி, அவருடைய புரோக்கர்களும் சரி, அப்படி ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அந்த லேயருங்கிற அந்த கதையை இன்னையோட அவர் நிறுத்திடணும். ஏன்னா நம்முடைய லேயர், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய லேயர் ஒன்றுன்னா பிரித்து பாருங்கள். கடைசியில் என்ன இருக்கும்? மனிதநேயம் இருக்கும், சமத்துவம் இருக்கும், சமூக நீதி இருக்கும், ஆண் பெண் சமத்துவம் இருக்கும். இதுதான் நம்ம எல்லாருடைய லேயர்ஸை உரிச்சிங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய சித்தாந்தம். இதுக்காக உயிரை கூட கொடுப்போம், ஏன்னா விலை போகிற ஆட்கள் அல்ல. அதே நேரத்தில் அந்த லேயர், அவனுடைய லேயரை பிரிங்க, நம்முடைய லேயர் பிரித்து கடைசியில் போகும்போது அங்கே பெரியார் உட்கார்ந்துருப்பார், மார்க்ஸ் உட்கார்ந்துருப்பார், அம்பேத்கர் உட்கார்ந்துருப்பார். அந்த லேயரை பிரித்து உள்ளே போங்க, கடைசி யார் உட்கார்ந்துருப்பா? கோட்ஸே உட்கார்ந்துருப்பார். அந்த கோட்ஸேக்கு கோயில் கட்டணும்னு இன்னைக்கு பிரச்சாரம் நடக்குது. எவ்வளவு ஒரு கேவலமான பிறவி. ஸோ அந்த லேயர் உரிப்பை இன்றைக்கு எல்லாரும் பிரபலமாக்குங்க. எல்லா ஊடகங்களையும் நீங்கள் பேசும்போது லேயர் இருந்தால் பேசினார்னா ஆமாடா, ஏன்னா எங்களுடைய லேயர் உரிச்சிங்கன்னா கடைசியாக சமத்துவம், சமூக நீதி இருக்குது. உன்னுடைய லேயர் உரிச்சா கடைசியாக அங்கே கோட்ஸே உட்கார்ந்துருக்கிறான். ஏன்னா மதவெறி இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ராமர் கோயிலை தொடர்ந்து வட இந்தியா முழுக்க பல இடங்களில் கலவரங்கள், நூற்றுக்கணக்கான வீடியோஸ் ட்விட்டர்லேயே உலவிட்டு இருக்குது. இஸ்லாமிய பகுதிகள், தாழ்த்தப்பட்டோர் பகுதிகள் எல்லாத்துலேயும் புகுந்து அடிக்கிறான வெறியூட்டப்பட்ட சக்திகள். இதைத்தான் இந்த லேயர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த லேயரை தூக்கி போடணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். இன்னும் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை, இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், பல்வேறு ஊடகங்களிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் கொண்ட நண்பர்கள்லாம் வந்திருக்கிறீங்க. ஒரே விஷயம், இந்த ஒற்றுமையை கட்டி காப்போம், சரியா? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக உறுப்பினர்களை சேர்க்காம, தேர்தல் நடத்தாமல், தாய் அமைப்பான சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சீரழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பிரைவேட் பாடி மாதிரி. அது
கவர்மெண்ட் கொடுத்த இடம், பிடபிள்யூடி கொடுத்த இடம், கலைஞரோட பீரியடில் தரப்பட்ட இடம். ஆக்கப்பூர்வ காரியங்களுக்காக அது நடந்துருக்கணும். சொல்லப்போனால் பத்திரிகையாளர்களை ஊக்குவிக்கிற, இளம் பத்திரிகையாளர்கள் தட்டி கொடுக்குற, நல்வழி காட்ட வேண்டிய அமைப்பாக இது இருக்கணும். பட் ஒரு இடி ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தும் போது உன்னுடைய ப்ரெஸ் மீட் இங்கே நடத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அமைப்பு அது செஞ்சு போயிருக்கு. அதுக்கு முடிவு கட்டணும். பத்திரிகையாளர்களை யாராக இருந்தாலும் சரி, குறை சொன்னால், தாக்கினால் வெகுண்டு எழுந்து ஒன்றுபட்டு நின்று சாதிக்கணும். அந்த ஒற்றுமையை சாதித்துள்ள இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில கேள்விகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி, இதற்கு முன்னர் யாரும் இப்படி பேசியது இல்லையா, அவர்களுக்கு எதிராக நீங்கள் எதுவுமே செய்யலையே அப்படின்ட்டு. இது கட்டமைக்கப்பட்ட ஒரு பொய். யார் எப்போது பத்திரிகையாளர்களுக்கு எதிராக, கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அவர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றதோ, அவர் யாராக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர் எந்த பொறுப்பில் இருந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பாரம்பரியத்தை, இந்த வரலாற்றை புரியாதவர்கள் தான் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை, அதாவது அந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படி பேசினாங்களே, நீங்கள் ஏன் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கல, எங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுப்பது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் நாடகம் அப்படின்ட்டு. ஆனால் அவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒவ்வொரு முறையும் யார் இப்படிப்பட்ட விஷயத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள். இன்று கூட, அதாவது நேற்றைய தினம் இவங்க குறிப்பிட்டது போல, நியூஸ் 7 தமிழ் அந்த தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக உடனடியாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அந்த நிகழ்வுக்கு எதிராக இன்றைய தினம், இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில், நாம் இந்த கூட்டத்திலையும் கூட அதற்கு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. என்ன கோரிக்கையை முன்வச்சு? தமிழ்நாடு அரசு, அதனுடைய காவல்துறை இவ்வளவு மெத்தனமாக நடந்து கொண்டதா? அவர் புகார் கொடுத்திருக்கிறார், புகாரின் மேல நடவடிக்கையை ஏன் எடுக்கல? அந்த காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு முழுவதும் பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் தெரிந்தும் தெரியாமல் பேசுவார்கள். அதுதான், அதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அண்ணாமலையுடைய பேச்சுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் இது முதல் போராட்டம் இல்லை, ஏற்கனவே நடத்தியிருக்கோம். அவர் இந்த பத்திரிகையாளர்களை ஏலம் விடுற மாதிரி ஒரு தடவை பேசியிருந்தார். அந்த வீடியோவை போட்டு அது கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. சென்னை எம்யூஜே சார்பாக போட்டிருந்தோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அது போட்டிருந்த ட்விட்டர் பக்கத்தில் ஒரு 1000க்கும் மேலே கண்ணா பின்னான்னு அசிங்கமாக திட்டி அதில் கருத்து போடுறாங்க. அப்புறம் என்னோடய நம்பரை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 400 பேருக்கு மேலே ஒரு 2 நாள் விடாமல் அடிக்கிறாங்க. மாற்றி 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 அடித்து என்னத்தையாவது திட்டுறது அப்படின்னு. இதெல்லாம் என்ன கணக்கில் சொல்கிறது? அவங்க இப்போ இந்த போராட்டத்தை ஒட்டி அண்ணாமலை ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அப்புறம் ஏஎன்எஸ் பிரசாத், அவங்க தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர், இப்போ ஒரு காலையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் இந்த போராட்டம் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்தை கைவிடுங்க, நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறோம், இனிமேல் அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஆனால் அதை நியாயப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அச்சு ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் அதில் உள்ள பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் பாஜகவுக்கு எதிராகவே செயல்படுகின்றனர் அப்படின்னு அதில் சொல்கிறார். பெரும்பாலும் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. அப்புறம் சில ஊடகவியலாளர்கள் மற்ற கட்சி தலைவர்களிடம் ஒரு விதமாகவும் பாஜக தலைவர்களிடம் ஒரு விதமாகவும் நடந்து கொள்கின்றனர். ஊடக சந்திப்புகளில் பாஜகவை எதிரி போல் நினைத்து கேள்விகளை கேட்கின்றனர் அப்படின்னு அதில் சொல்கிறார். இதுதான் அவங்களுடைய உண்மையான கருத்து என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த ஏஎன்எஸ் பிரசாத் அப்படிங்கிறவருடைய இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு விட்டுருக்காரு அறிக்கை. அதில் சொல்கிறாரு. அப்புறம் இந்த போராட்டத்தையும் இதில் கலந்துக்கிட்டவங்க, இதில் பங்கெடுக்கிற எல்லாருமே விட்டுட்டு 2 பேரை மட்டும் அதில் கார்னர் பண்ணி சொல்கிறாரு. மு ஆசிஃப் என்பவரும் பீர் முகமது என்பவரும் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் ராம், நக்கீரன், கோபால் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு சொல்கிறார். அதில் கீழே ஒரு போட்டிருக்கதை அனைத்து பத்திரிகையாளர்கள், அனைத்து பத்திரிகை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி தான். அப்போ அந்த பேர் அதன் மூலம் அடையாளப்படுத்துகிறதே இவங்களுடைய அரசியல். இதுதான் இங்கே முரண்பாடாக நிற்கிது. அப்போ இதுக்கு முன்னாடி திமுக, அதிமுக, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி வர்சஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் யாரும் என்ன செய்யலை அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படலை. இப்போ அப்படி ஏற்படுறதுக்கு காரணமே
அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பாஜகவை எதிரி போல் நினைக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிக்கையாளர்களை எதிரி போல் நினச்சிக்கிறாங்க. எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. அவங்க விரும்புகிற நேரேட்டிவை அவங்க விரும்புகிற மாதிரி கேள்விகளை பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒருவேளை டெல்லியில் இருக்கிற ஊடகங்கள் வேணால் அப்படி இருக்கலாம். இன்றைக்கி அது டெல்லி ஏறக்குறைய அந்த நிலையில் வந்து போயிடுச்சு. நான் அண்மையில் IFWJ மாநாடுக்கு டெல்லி இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தது. அங்கே போயிருக்கிறப்ப ஒரு சுமாராக ஒரு 7-8 மாநிலங்களை வட மாநிலங்களை சேர்ந்த பத்திரிகையாளர்கள்ட்ட கலந்துரையாடுற வாய்ப்பு கிடைச்சது. அதில் ஒருத்தர் கூட இதை பற்றிய விழிப்புணர்வோ எதிர்ப்புணர்வோ கிடையாது. அந்த மாநாட்டு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் பஜனை பாடணும்னு சொல்லி எல்லாரும் அந்த பஜனையை பாடி உட்காந்து ஆடிட்டுருக்காங்க. அதெல்லாம் நம்ம இங்கே வந்து நினச்சே பார்க்க முடியாத ஒன்று. அது இப்போ எனக்கே அங்கே சந்தேகம் வந்துருச்சு, இது பத்திரிகையாளர்களுடைய அமைப்பு மாநாடா இல்லை நம்ம ஏதாவது வேறு இடத்துக்கு RSS கூட்டம் எதுக்காவது வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. அதில் கொஞ்சம் பேர் கையில் வந்து ஒரு பையை கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஏன்னா இது ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், எதுக்குங்க பை கட்டிட்டு தெரியுங்கன்னா, அது வந்து அந்த உத்திராட்ச மாலையை வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கண்டினியூவாக சொல்லணும், சொன்னால் நினச்சது நடக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு. அதை வந்து உத்தரப்பிரதேச மாநில பத்திரிகையாளர் சங்க தலைவர் அப்படி கட்டிக்கிட்டு அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கார் நாள் பூரா. அவரை நான் கழட்டி காட்ட சொன்னேன், அது காட்டினார். ஏன்னா எப்படி இருக்காங்கன்றது அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம அவருக்கு வந்து உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறோம். அது எந்த காலத்துலேயும் எப்போவுமே நடக்காது அது. அப்புறம் அடுத்து அவருடைய அறிக்கையில் இன்னொன்று சொல்கிறாரு, பாஜகவை எதிரி போல் நினைத்து கேட்கின்றார்கள்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதைத்தான் பாஜக தலைவர் அண்ணாமலை செய்திருக்கிறார். அதாவது தவறுன்னு அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தொடங்கிட்டு முழுக்க அவர் வந்து செஞ்சதை நியாயப்படுத்தி தான் சொல்கிறார். அப்போ இது என்னென்னா, இது அவங்க தான் மாறணுமே தவிர இதில் மாறுறதுக்கு பத்திரிகையாளர்கள் பின்வாங்கிறதுக்கெலாம் ஒன்றும் இதில் எதுவுமே கிடையாது. அதனால் இது ஒரு ஜனநாயகமும் ஊடக சுதந்திரமும் இருக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 7 உரிமைகளை வந்து அடிப்படை உரிமைகளாக கொடுத்துருக்கு. அதில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் ஒன்று, நம்முடைய கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது, இவர் செயல்பாடு எல்லாமே ஊடகவியலாளர்கள் யாரும் சுதந்திரமாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற இதைத்தான் வந்து உருவாக்க நினைக்கிறாரு. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு பொருந்தாத ஒன்று. இது மாதிரி கடந்த காலத்தில் வந்திருக்கிறப்பெல்லாம் தலைமைச் செயலகம் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தின வரலாறுகள் இருக்குது. அந்த ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிற காலத்தில் முதல் இந்த பீரியடில் வந்து மறிச்சுலாம் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதன் பிறகு வந்து மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் அது எதுக்குமே அஞ்சாதது தான் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள். அது அண்ணாமலை இல்லை, எத்தனை அண்ணாமலைகள் வந்தாலும் அவர்கள் தான் ஊடக சுதந்திரத்தை மதிக்கணுமே தவிர ஊடகங்கள் அடிபணிந்து போகாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். நேற்று இரவு திருப்பூரில் தாக்கப்பட்ட பத்திரிகையாளர் ஜேஎஸ் பிரபுவுடைய தமிழகம் முழுவதும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண உடனே தமிழக முதலமைச்சர் உடனடியாக 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை காத்திருப்பு பட்டியல் வச்சிருக்காங்க. இது ஒரு ஆறுதலான செய்தி. அதுக்கு அடுத்தபடி அண்ணாமலை படித்த ஒரு IPS அதிகாரி என்று பெருமையாக அவருடைய கட்சி ஒரு சித்தாந்தன் படி நடத்திட்டு போட்டோம். அது யாரும் நமக்கு அது தலையிட விரும்பல. ஆனால் அவர் ஆரம்ப கட்டத்திலேருந்து அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவைன்னா முதல்ல என்ன பண்ணுவார்னா பத்திரிகையாளர்கள் மற்ற தான் தொட்டு பார்ப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவரை பற்றி எந்த ஒரு செய்தியும் இல்லை. பத்திரிகையாளர்களை பற்றி ஏதாவது பேசினா இவங்க எல்லாமே பேசுவாங்கன்னு எங்களுக்கும் பேச தெரியும். நீங்கள் IPS படித்திருந்தாலும் நாங்கள் ஜேர்னலிஸ்ட் படிச்சிருக்கோம், எங்களுக்கு பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும். இதுவே அவர் கடைசி முறையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் அனைத்துடைய பத்திரிகையாளர் சார்பில் நாம் கேட்டுக்கொண்டு இதே ஒற்றுமையோடு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் தயாராக இருப்போம் என்று கேட்டு விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் பத்திரிகை துறையில் வந்த உடனே நடந்த மிக முக்கியமான விஷயங்கிறது அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த டிஃபமேஷன் பில் தான். இப்போ அந்த ஆன்டி டிஃபமேஷன் பில்லுக்கு எதிர்த்து நாடு தழுவிய போராட்டம் நிகழ்ந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியம் ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக தண்டிக்கப்பட்டார். அதற்கும் நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடந்தது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கோம்.
அப்போ வந்து ராஜீவ்காந்திக்கு எதிர்க்க போராட்டம் நடத்தின போது காங்கிரஸுக்கு எதிரான போராட்டமாக அது சித்தரிக்கப்படலை. ஆனந்த விகடன் எடிட்டருக்காக போராட்டம் நடத்திய போது அது அஇஅதிமுகவுக்கு எதிரான போராட்டமாக சித்தரிக்கப்படலை. பின்னர் ஸ்பீக்கர் சேடப்பட்டி முத்தையா வந்து கேபி சுனில் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்த்து நடத்திய போராட்டமாக இருக்கட்டும், இல்லை நக்கீரன் கணேசன் கொலை செய்யப்பட்ட பிறகு நடக்கப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும், எந்த போராட்டத்துக்கும் வந்து ஒரு சுருங்கிய முத்திரை கொடுத்தவே படலை. ஒரு பரந்துபட்ட கருத்து அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு. பத்திரிகையாளரான எங்களுடைய கடமை என்ன? ஒரே ஒரு கடமை தான். அது வந்து வாசகர்கள் என்கின்ற நம்ம மக்கள் செறிவான தெளிவான முடிவை எடுப்பதற்கான தரவுகளின் அடிப்படையில் தகவல்களை தரக்கூடிய கேட்டலிஸ்ட்டுங்க தான் நாங்கள். எந்த பத்திரிகையாளரும் தங்களை ஏஜென்ட்டாக நினைத்து கொள்ளவில்லை. ஏஜென்ட்ஸ்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இல்லை பியூரோக்ராட்ஸ், அவங்களாம் தான் ஏஜென்ட்ஸ். ஆனால் அவங்க நேரடியாக பண்ணுறாங்க. நாங்கள் கேட்டலிஸ்ட்டு தான். மாற்றத்திற்கான ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள். எப்படி கேட்டலிஸ்டாக மாறுறோம்? க்ரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுப்பதன் மூலமாக தான். இப்போ இந்த க்ரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து அவ்வளோ பெரிய தப்பா? அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாமா? அதுதான் கேள்வி. இதில் வந்து பிஜேபிக்கும் மீதி பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. மீதி கட்சிகள்லாம் ஏதேனும் ஒரு விதத்தில் கரெக்டிவ் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஜேபிக்குள்ளே வந்து இது என்கரேஜிங் மெக்கானிசமாக தான் மாற்றிருக்காங்க. ப்ரெஸ்டிடியூட்ஸ்னு முதலில் சொன்ன முன்னாள் இராணுவ தளபதி வி.கே. சிங் மத்திய அமைச்சராக மாறுகிறார். அப்போ உங்களுடைய இந்த எக்ஸசஸுக்கு வந்து ரிவார்ட் பண்ணுறீங்க. அப்போ இந்த எக்ஸசஸுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டிவ் மெக்கானிசம் மூலமாக திருத்துவதற்கு பதில் எக்ஸசஸுகளை வந்து ரிவார்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால்தான் இந்த பேச்சுக்கள், இந்த ஏச்சுக்கள் எல்லாமே நடைபெறுகிறது. அதனால தான் இந்த 2024 தேர்தலுக்கு முன்னால் நாம் இன்னும் அதிகமான சிக்கல்களை சந்திப்போம். ஆனால் எல்லா சிக்கல்களையும் தைரியத்துடன் எதிர்கொள்வோம்னு சொல்லி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து, அவருடைய அவதூறு அசிங்கமான பேச்சை கண்டித்து திரளாக கூடியிருக்கும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சண்டையை எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டோம். நீ அரசியல்வாதி மாதிரி பேசு, இல்லை இன்னொரு கட்சியை திட்டு, வேறு எந்த கட்சியை வேணாலும் திட்டிங்க, நீங்கள் அப்புறம் போய் காலில் விழுந்துங்க, சேர்ந்துங்க, எதை வேணாலும் பண்ணிங்க. எங்கள்கிட்ட ஏன் வரீங்க? ஊடகவியலாளர் என்ன பண்ணுறோம்? கொரோனானா 3 வருஷமும் 2 வருஷமும் ஓடிக்கிட்டே இருந்தோம். மழையா வெள்ளமா எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் நிற்கிறோம். ஒரு இடத்துல சம்பளம் வாங்குகிறோம். எங்களுக்கு குடும்பம் இருக்குது, தன்மானம் இருக்குது, சுயமரியாதை இருக்குது. ஏன் எங்களை சீடணும்? எங்களுடைய பணியை தானே நாங்கள் செய்கிறோம். உங்கள்கிட்ட வேறு என்ன செய்கிறோம்? பல்லுப்படாமங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவருக்கு எவ்வளோ பழக்கம்னு தெரியல. அடிக்கடி இது இன்னும் பயன்படுத்துவாங்கிறார். அதை பல்லுப்படாமல் பயன்படுத்துவாங்கிறாரு. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பழக்கம் இருக்குன்னு தெரியல. ஏன் இப்படி அடிக்கடி பயன்படுத்துறாருன்னு தெரியல. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறார். அவங்க சார்ந்த ஆட்களை பாருங்கள். எஸ்.வி. சேகர் என்ன பேசினார் பாருங்கள். அவருக்கு ஒரு அடி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் வாயை திறக்கிறது இல்லை. எந்த தலைவர்களுமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. ஜெயலலிதா இருந்திருக்காங்க, கலைஞர் இருந்திருக்காங்க, அதன் பிறகு விஜயகாந்த், எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு மோசமாக ஒரு அசிங்கமாக இந்த வார்த்தையை ஒருத்தவங்க கேட்குறாங்க. அசோசியேஷன் சொல்கிற இந்த மாதிரி பேசிட்டாங்க. சார் என்ன பேசினார் சார்? சொல்ல முடியுது அந்த வார்த்தையை வெளியில்? இல்லை அவர் தான் அவர் குடும்பத்தில் போய் சொல்ல முடியுமா? அவங்க கட்சிக்காரங்களாம் திரும்ப அதே திரும்ப சொல்கிறாங்க. அவர் அப்படி தான் சொல்லுவார், அப்படி தான் செய்வேன். அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். நம்ம செய்தியாளர்கள் வந்து உடனே கேட்டிருக்கணும். நீங்கள் புரிஞ்சுட்டு ஒதுக்கிட்டீங்க போல இருக்கு. அப்போவே சார் இது பல்லுப்படாமன்னு சொன்னீங்களே சார், கிராமத்தில் பழமொழி, அதை ஒரு தடவை முழுசாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல திருன்னு முழிச்சிருப்பார், மொழி பிதுங்கிருப்பார், அவர் எக்ஸ்போஸ் ஆகிருப்பார். அவர் அங்கேயே வெளுத்து வாங்கியிருக்கலாம். குரங்குங்கிறார். என்ன குரங்கு மாதிரி சுற்றி வரீங்களேங்கிறார். என்ன நினச்சிட்டு? இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. இந்த மாதிரி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. நம்மளை வந்து தூண்டி விடுறது, ஏதாவது பண்ணி டெம்ப் பண்ணுறது. இந்தம்மா உன் மூஞ்ச காட்டு யாரு? இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். இவங்க வந்த வழி அப்படி. இவங்களுடைய அரசியல் கலாச்சாரமே அப்படிதான். அது எஸ்.சி. சேகராக இருக்கட்டும், எச். ராஜாவாக இருக்கட்டும், சுப்பிரமணிய சாமியாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே இவங்களுடைய அரசியல் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இது தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழக ஊடகங்கள்கிட்ட எடுபடாது. இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். மற்ற மாநிலங்களை போலெல்லாம் கிடையாது ஜால்ரா போடுறதுக்கு. ஆனால் அவர் வந்து நாவை அடக்கிக்கணும். இதுக்கு மேலே வந்து நான் இதில் அரசியல்லாம் கிடையாது. நீ எந்த கட்சி தலைவராக வேணாலும் இருந்துட்டு போங்க. செய்தியாளர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேலை? நாங்கள் எங்கள் பணியை தானே செய்கிறோம். எங்கள் நிறுவனம் என்ன சொல்லுதோ, எங்களுடைய பாலிசி என்னவோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். அந்த பணியை தான் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, ஊடக சுதந்திரம் இருக்குது, எல்லாமே இருக்குது.
ஒரு நெறியாளர் ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, அதை வந்து நெறியாளர் கேட்குறாங்க. இவருக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரு தனிப்பட்ட தாக்குதல் இல்லை. இந்த பேட்டி குறித்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏதோ அதை வாங்கிட்டீங்க இதை வாங்கிட்டீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அதுக்கு நீ இவ்வளோ ஒரு ஆபாச வார்த்தையா? அசிங்கமாக இல்லை உனக்கு? இப்படியா கேட்பாங்க? அதை திரும்ப திரும்ப வேறு செய்வேன்னு வேறு சொல்கிறீங்களே, இதை எப்படி கண்டிக்கிறது? கண்டிப்பாக இது தொடர்பாக பத்திரிகையாளர் சங்கங்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, பொதுநல வழக்கு தொடர்ந்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்கணும். இதை இதோட விடக்கூடாது. எஸ்.வி. சேகருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமாக பேசின ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாட்டில் யாருமே பார்த்துருக்க முடியாது. படு கேவலம். ஒரு அந்த நெறியாளருக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது என்ன வார்த்தைங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, கொஞ்சமாவது வீட்டில் யோசிச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ மன உளைச்சல் கொடுத்துருக்கோம். ஒரு மூத்த நெறியாளர் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, எவ்வளோ ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர், ஒரு சேனலை வழிநடத்தக்கூடியவர், எவ்வளோ ஒரு எப்படி மன உளைச்சல் இருக்கும்? எத்தனை நாள் அவருக்கு அப்படி இருக்கும் சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க. நேரடியாக அவர் போய் ஏதாவது அவர் கேள்வி கேட்டாரா? இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு இது. தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் அண்ணாமலைக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நியூஸ் 7 செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்டதற்கும் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த கண்டனம் வந்து யாருக்காக அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த நிகழ்வுக்கு எங்களை அழைச்சி வரவேற்று எங்களை கூப்பிட்டதுக்கு திருஞானம் சாருக்கும் தம்பி அஷீஃபுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளெல்லாம் ரொம்ப அதாவது சாதாரணமாக அந்த பத்திரிக்கையில் போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க, ஒரு கேமராமேன் கூட இருக்கிற அந்த கூட நிற்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ஒரு லோவர் ஸ்ட்ராட்டான அவங்க நினச்சிக்கிறது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நான்லாம் 94 வேலைக்கு சேரும்போது அப்போது இந்த மாதிரி ஒரு சாமானியனாக இருந்த ஒரு பத்திரிக்கையில் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு நபர் இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல எடிட்டராக இருக்காங்க, சீஃப் எடிட்டராக இருக்காங்க, மேனேஜிங் எடிட்டராக இருக்காங்க, வேறு லெவலில் இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பத்திரிக்கையாளன் என்றைக்குமே பத்திரிக்கையாளன் தான் கடைசி வரைக்கும். ஆனால் இந்த பதவி உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது இதே பத்திரிக்கையாளரை நீங்கள் திரும்பி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னா, அதாவது அரசியலில் எப்பயுமே வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் அதோட அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ எனக்கு முன்னாடி பேச நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க ரொம்ப நெறியாளர் ரொம்ப ஊண்டிங் ஆனாங்கன்னு குணா சார்லாம் சொல்லும்போது சொன்னார். அது ஊண்டிங் ஆகணும்னு தான் சொல்கிறாரு. அப்போ தான் அவங்களால வந்து மறுபடியும் நம்மளை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை பிரயோகிக்கிறாங்க. அதை தவிர்க்கிறது. இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த இது மாதிரியான ஒரு குரங்கு மாதிரி தாவி குதிக்கிறது, குரங்கு மாதிரி தாவி குதி நம்ம வந்து திடீர்னு இப்போ நம்ம பேசும்போதே முட்டாள் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரெடிட் இருக்கு. ஒவ்வொருத்தரும் we are respecting people, respecting each other. அது மட்டும் இல்லை, அவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு மாநில தலைவராக நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் அவர் வந்து பத்திரிகையாளர்களை இன்னைக்கு அவங்க திருஞான சார் சொன்னார், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளே நம்ம எதுக்கும் போகல. ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு அஃபினிட்டி இருக்கும், இல்லை கட்சி சார்ந்து இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரே காரணம் பத்திரிகையாளர்கள் மீது இந்த மாதிரி பேசியிருக்காங்கன்ற ஒரே காரணம் தான். அப்படி இருக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது இந்த லார்ட் கர்சன் வந்து 1905 வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்றது ஒரு விஷயத்தை அப்போவே ஆரம்பிச்சிட்டார். அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் சிலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது இன்க்ளூடிங் அண்ணாமலை. ஸோ இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு நம்ம வந்து பலிகடா ஆகாமல் அதை எப்படி ஒரு லாவகமாக வெளியில் அதுலேருந்து வர முடியுமோ அது மாதிரி வந்தால் மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால் அந்த சூழ்ச்சியிலேருந்து தவிர்க்க முடியும். பத்திரிகையாளர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்றது எல்லாரோட ஒரு முன்னேற்பாடு தான். இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம மூத்த முன்னோடிகள் எல்லாருமே அதை தான் முன்னெடுத்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த பிரிவினையை ஒரு மாதிரி பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு தாக்குதலை அவங்க ஈடுபடுறது வந்து ஒரு வரம்பு மீறி பேசுறதுங்கிறது இனிமேல் நிறுத்திக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சென்னை பிரஸ் கிளப் உட்பட எல்லா மீடியா அனைத்து பத்திரிகையாளர்கள் மன்ற எல்லாரும் சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து கூட இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வரும். ஏன்னா இது வந்து ஒரு பிக் பாஸ் வீடு கிடையாது. நான் இன்னைக்கு ஒரு பேசிட்டு நாளைக்கு போய் சாரி கேட்குறேன், மன்னிச்சிருங்க பிரதர் சாரி அப்படின்றதெல்லாம் வேணாம். இனிமேல் இந்த சாரியே கேட்காதீங்க. சாரிக்கு அதுக்குண்டான மரியாதை போச்சு. நீங்கள் வந்து சாரியே கேட்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து ஒரு தடவை இல்லை, அசீஃப் சொல்லும் மாதிரி
ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பேசுறது, அப்புறமா உடனே நாங்கள் வந்து எங்கள் ஊரில் பேசினோம், நாங்கள் எங்கள் ஊர்லேயும் தான் நிறைய பேசுவோம், திருநெல்வேலியில் பேசுகிற கதையெல்லாம் இங்கே வந்து பேசணுன்னா அது வந்து அந்தந்த சூழலுக்கு எந்த இடத்துல எப்படி பேசணுமோ அதை தான் பேசணும். அதனால் வந்து தேவையில்லாமல் பேசி இந்த வாயை கொடுத்து புண்ணாக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இவர் ஒரு சில விஷயங்களை சரியாக பண்ணலைன்னா கண்டிப்பாக அரசியலில் மட்டும் இல்லை காணாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் அரவிந்தாக்ஷன் சொன்ன மாதிரி இவர் வந்து அவங்களோட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இவரை ப்ராப்பராக ஒரு நெறிமுறைப்படுத்தணுன்றது மட்டும் இல்லை, இங்கே நமக்கு எனக்கு முன்னாடி பேசினவங்க மாதிரி கண்டிப்பாக இதை வந்து இதோட நிறுத்திக்காமல் வெறும் போராட்டம் இவங்க சும்மா பேசுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் அடுத்த கட்டமாக இது மேலும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அது ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் கண்டிப்பாக இதுக்கு எதிராக இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம கண்டிப்பாக முன்னெடுக்கணும். அதுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து, ஒருத்தர் 2 பேரும் இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பாக சேர்ந்து இதை ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு 4 தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களை நான் வாசிக்கிறேன். இந்த தீர்மானங்கள் எழுதப்பட்ட பதாகை உங்களிடம் வரும். எல்லாரும் உங்களுடைய இந்த தீர்மானத்திற்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய கையொப்பத்தை இடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இந்த தீர்மான வாசிப்பு. தொடர்ந்து பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசி வரும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக பத்திரிகையாளர்களின் கண்டனங்களை பதிவு செய்கிறோம். தீர்மானம் 2. பத்திரிகையாளர்களை தொடர்ந்து அவதூறாக பேசி வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்பான செய்திகளையும் செய்தியாளர்கள் சந்திப்புகளையும் செய்தி நிறுவனங்கள் புறக்கணிக்க வேண்டும். தீர்மானம் 3. தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசி வரும் அண்ணாமலை மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று பத்திரிகையாளர் அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். தீர்மானம் 4. பத்திரிகையாளர்களை அவதூறாகவும் அவமானப்படுத்தும் வகையிலும் பேசி வரும் அண்ணாமலை பத்திரிகையாளர்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த கண்டன கூட்டம் வாயிலாக பத்திரிகையாளர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக கண்டனம் முழக்கம் எடுக்குவதற்காக அங்காங்கே நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் தயவு செய்து இது முன்னாடி வரணும்னு கேட்டுக்கிறேன். இறுதியாக கண்டன முழக்கம் பின்னாடி, மேடைக்கு பின்னாடியும் பத்திரிகையாளர்கள் இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கொஞ்சம் ஒளிப்பதிவாளர்கள் கொஞ்சம் உங்களுக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா, இல்லைன்னா மேலே ஸ்டேஜில் வந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கருத்து சுதந்திர ஒடுக்குமுறைக்கு, கருத்து சுதந்திர ஒடுக்குமுறைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், எதிரான ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். அசிங்கமாக பேசி திரியும், அசிங்கமாக பேசி திரியும், அசிங்கமாக பேசி திரியும், அசிங்கமாக பேசி திரியும் அண்ணாமலையை கண்டிக்கின்றோம், அண்ணாமலையை கண்டிக்கின்றோம், அண்ணாமலையை கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். நாக்கை அடக்கு, 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 நாக்கை அடக்கு. அண்ணாமலையே நாக்கை அடக்கு, அண்ணாமலையே நாக்கை அடக்கு, அண்ணாமலையே நாக்கை அடக்கு, நாக்கை அடக்கு. கற்றுக்கொள் 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 கற்றுக்கொள். நாகரீகம் கற்றுக்கொள், நாகரீகம் கற்றுக்கொள், நாகரீகம் கற்றுக்கொள், நாகரீகம் கற்றுக்கொள். மன்னிப்பு கேள், 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 மன்னிப்பு கேள். பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேள், பத்திரிகையாளரிடம் மன்னிப்பு கேள், பத்திரிகையாளர்களிடம் மன்னிப்பு கேள். விடமாட்டோம் 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 விடமாட்டோம். கருத்து சுதந்திர பேரொளியை, கருத்து சுதந்திர பேரொளியை, கருத்து சுதந்திர பேரொளியை காங்கிரஸ் புழுதி காற்றில் அணிவதற்கு, காங்கிரஸ் புழுதி காற்றில் அணிவதற்கு விடமாட்டோம் 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 விடமாட்டோம். உயர்த்தி பிடிப்போம், 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 உயர்த்தி பிடிப்போம். உன்னதமான ஊடக பணியை, உன்னதமான ஊடக பணியை, உன்னதமான ஊடக பணியை, உன்னதமான ஊடக பணியை உயர்த்தி பிடிப்போம், 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 உயர்த்தி பிடிப்போம். உலகத்துக்கு
உலகத்திற்கே உண்மையை சொல்லும், உலகத்திற்கே உள்ளமை செய்யும், உலகத்திற்கே உண்மையை சொல்லும், உலகத்திற்கே உண்மையை சொல்லும். ஊடக பணியை சீண்டாதே, ஊடக பணியை சீண்டாதே, ஊடக பணியை சீண்டாதே, ஊடக பணியை சீண்டாதே. மோதாதே 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 மோதாதே. எங்களிடம் மோதாதே, எங்களிடம் மோதாதே, எங்களிடம் மோதாதே, எங்களிடம் மோதாதே.